மார்பக புற்றுநோய் என்பது பெண்களில் மிகவும் பொதுவான புற்றுநோயாகும். அவர்களில் பெரும்பாலோர் தாமதமான கட்டத்தில் கண்டறியப்படுகிறார்கள். இது குறைந்த உயிர்வாழும் விகிதத்திற்கும் சிகிச்சை வரம்பில் அதிகரிப்பதற்கும் பங்களிக்கிறது. இது பலருக்கு ஒரு ஆச்சரியமாக வருகிறது. இது முழுமையாக குணப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆம், நீங்கள் அதை சரியாக கேட்டீர்கள். ஆரம்ப கட்டத்தில் நோய் தொற்று ஏற்பட்டால் அது 100 விழுக்காடு குணமாகும். ஒவ்வொரு மாதமும் உங்கள் நேரத்தின் 5 நிமிடங்களை செலவிடுவதன் மூலம் நீங்கள் ஆரம்பகால நோயின் தாக்கத்தை தவிர்க்கலாம் மற்றும் அது பரவுவதை தடுக்கலாம். எப்படி? சுய பரிசோதனை மூலம். இந்த சத்தியம் 5 நிமிடங்களை மட்டுமே எடுக்கும். இதை யார் செய்ய வேண்டும்? அனைத்து பெண்களும் 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள். மேலும் அதிசயமாக ஆண்களுக்கும் ஒன்று தேவைப்படலாம். எப்போது? உங்கள் மாதவிடாய் முடிந்த உடனேயே. காரணம் என்னவென்றால் பல பெண்கள் தங்கள் மாதவிடாய்க்கு முன்னும் பின்னும் மார்பகங்களில் அதிக வலியை அனுபவிக்கிறார்கள். இது மார்பக பரிசோதனையின் போது வலியை அதிகரிக்கும். நீங்கள் ஒழுங்கற்ற மாதவிடாயை அனுபவித்து வருகிறீர்கள் அல்லது மெனோபாஸை அடைந்திருந்தால், பின்னர் நீங்கள் ஒரு தேதியை நிர்ணயிக்கலாம். அதை நீங்கள் எளிதாக நினைவில் கொள்ளலாம். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அல்லது ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள். ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் நீங்கள் இதை செய்ய வேண்டும். எப்படி? இதில் 4 படிகள் அடங்கும். பார்வை, தொடுதல், முலைக்காம்பு பரிசோதனை மற்றும் அலகு பரிசோதனை மூலம். பார்வை சோதனை. ஒரு நீண்ட கண்ணாடியின் முன் நேராக நிற்கவும். உங்கள் உடலின் மேல் பகுதி ஆடையின்றி இருக்கும். மார்பகத்தின் அசாதாரண அளவு, வடிவம் அல்லது சமச்சீர் ஆகியவற்றை பாருங்கள். மற்றும் ஏதேனும் குறிப்பிடத்தக்க தோல் சிவத்தல். அடுத்து உங்கள் மார்பை தொடவும். பச்சை கோட்டின் கீழ் குறிக்கப்பட்ட உங்கள் உள்ளங்கையை பயன்படுத்துங்கள். சிவப்பு புள்ளிகளாக குறிக்கப்பட்ட உங்கள் விரல்களின் கூழ் விளக்குங்கள். ஒவ்வொரு மார்புக்கும் எதிர் கையை பயன்படுத்துதல். அதாவது இடது மார்பகத்திற்கு வலது கை மற்றும் நேர்மாறாக. மெதுவாக மார்பை தொட்டு கட்டிகள் மற்றும் வலியை தேடி கடிகார திசையில் செல்லுங்கள். அடுத்து ஏதேனும் கசிவு ஏற்பட வாய்ப்புள்ளதா என்று தேடி உங்கள் முலைக்காம்பை அழுத்தவும். ஒருவேளை நீர் அல்லது பால் அல்லது பச்சை அல்லது சிவப்பு இரத்தம். இது 2 மார்பகங்களிலும் உள்ளதா அல்லது ஒரு பக்கத்தை மட்டுமே உள்ளடக்கியதா என்பதை கவனியுங்கள். தலைகீழ் முலைக்காம்பையும் கவனியுங்கள். இந்த படம் முலைக்காம்பின் தலைகீழ் மாற்றத்தை காட்டுகிறது. கடைசி பகுதி முழு மார்பக அலகு பரிசோதனையுடன் வருகிறது. சரி, மார்பகம் மார்பில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் மேலே உள்ள 2 காலர் எலும்புகள் பக்கத்தில் உள்ள அக்குள் மற்றும் கீழ்வயிற்றின் மேல் பகுதி வரை நீண்டுள்ளது. சாத்தியமான கட்டிகள், வலி அல்லது தோல் மாற்றங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த பகுதிகளை உணருங்கள். சரி, இப்போது நீங்கள் எங்கள் சரிபார்ப்பு பட்டியலை முடித்துவிட்டீர்கள். தோலில் ஏதேனும் அசாதாரண மாற்றங்களை நீங்கள் கவனித்திருந்தால் அல்லது ஏதேனும் முலைக்காம்பு கசிவு, முலைக்காம்பு தலைகீழ் வலி அல்லது கட்டிகளை அனுபவித்தால் உடனடியாக உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்கவும். எந்த மாற்றமும் காணப்படாவிட்டால் உங்கள் மாதாந்திர சடங்குகளை தொடரவும். உங்கள் மருத்துவரை ஆண்டுக்கு ஒரு முறை சந்திக்கவும். எந்த சுய பரிசோதனையும் வருடாந்திர சோதனைக்கு சமமாக இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடம் கேட்கலாம், பின்னர் நான் ஆண்டுதோறும் நேரடியாக மருத்துவரை சந்திப்பேன். அப்படியானால் ஏன் சுய பரிசோதனை செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை நோயறிதலில் தாமதத்தை தவிர்க்கிறது. தாமதமாக வருவதை விட சீக்கிரம் வருவது நல்லது. சுய அன்பு அன்பின் சிறந்த வடிவமாகும். உங்கள் நேரத்தின் 5 நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்நாளை காப்பாற்ற முடிந்தால்
அதை ஒரு மாதாந்திர பழக்கமாக மாற்றவும். ஒரு வேகமான உலகில் தோல் முடிக்கான ஒரு ஆட்சி நம்மிடம் உள்ளது. பின்னர் நமது ஆரோக்கியத்திற்காக இந்த முறையை ஏன் பின்பற்றக்கூடாது? அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்தானா? உங்கள் மார்பகத்தை எவ்வாறு பரிசோதிப்பது என்பதில் குழப்பம். ஆண்களை நாங்கள் மறக்கவில்லை. ஆண்களுக்கும் சுய பரிசோதனை தேவை. எங்கள் அப்கமிங் வீடியோக்களில் இந்த தலைப்புகளை நாங்கள் உள்ளடக்குவோம்.